அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுக இணையுமா? தேசிய ஜனநாயக கூட்டணி பல பெறுமா? மத்திய பாஜக முடிவெடுக்கும் ஓபிஎஸ் முடிவு என்ன? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நிஜந்தான். அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? பன்னீர்செல்வத்துடைய விருப்பம் நிறைவேறுமா? அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பில்லை. எடப்பாடி பழனிசாமி விருப்பம் தான் நிறைவேறும். எதிர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் கவுண்டர் பண்ணுவார். கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி அவர் முதல்வராக வர விரும்புகிறார் என்று 8 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு இருக்கேன் தொடர்ந்து. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது முடியாது. அவரை நடக்க விட மாட்டோம், புல் டவுன் பண்ணுவோம். ரவீந்திரன் துரைசாமி டீம், எங்களுடைய நெட்வொர்க்கு, கான்டாக்ட், அரசியல் தலைவர்கள்ட்ட எங்களோட தொடர்பு, எங்கள் நாலேஜ் ஒர்க்கில் சமூகங்கள்ட்ட எங்களோட தொடர்பு, களத்தில் இறங்கி அவரை நாடார் தொகுதி 3 டெபாசிட் இலக்க வைப்போன்னு டிக்ளேர் பண்ணி 24 பண்ணது மாதிரி எங்கள் வேலையை செய்வோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர் ஒரு சமர்த்தர், ஒரு அரசியல்வாதி கையில் அதிமுக கிடைச்சிடுச்சு. பிடிச்சபடியே விட மாட்டாரு. எக்காரணம் கொண்டு ஓபிஎஸ் அவர் அதிமுக சேர்க்க மாட்டாரு. பாருங்க, 10ஆம் தேதி தான் அவருக்கு இது துறைகளுக்கு இடம் இல்லை, கட்சியை அடிச்சாங்க, அம்மாவை அவமானப்படுத்தினாங்க, தலைவர் அவமானப்படுத்துவாங்கன்னு 1000 குற்றச்சாட்டை சொல்லி எக்காரணம் கொண்டு துறைகளுக்கு இடம் இல்லை அதிமுகவில்ங்கிற இதை தெளிவா அவங்க 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவரும் மீண்டும் இரட்டை கையெழுத்து, இரட்டை தலைமை இல்லாமல் எடப்பாடியை நம்பி போக முடியாது. எடப்பாடிகிட்ட போனால் ஒரு பிடிநிலை வேணும். எடப்பாடிகிட்ட போய் சும்மா கட்சியில் சேர்ந்தா அது பிறகு ஆர் உதயகுமார்கிட்டையும் செல்லூர் ராஜ்கிட்டையும் தான் போய் நிற்கணும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்படி நின்னாலும் மதிக்க மாட்டாங்கன்னு இவரும் இரட்டை தலைமைன்னு கேட்பாரு. அவங்களும் சேர்க்கவே மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு பந்தியில இதான் கதை. அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான். ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு, அமித்ஷா போய் பார்த்தாரு. அங்கே முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணைந்தால் அந்த அணியில ஓபிஎஸ் இருப்பார், இல்லாட்டி வேற வழி பார்த்துக்குவாரு. அது அப்படிதான் நடக்குமா? பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பாஜக தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. அந்த போல்டான ஆளு. நான் மோடிக்காக பிஎம்ஓ பயன்படுத்தி என் தம்பி சீமான, என் சகோதரர் சீமான சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணிடுறோன்னு அலறி பிடிச்சிக்கிட்டு 18 அண்ணாமலை இதுல 26 நம்ம 20 வச்சு தேராது 150 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கோன்னு இந்த பொலிட்டிக்கல் இதுக்காக வீழ்ந்து போன எடப்பாடி பழனிசாமி என்டிஏக்குள்ள வந்திருக்கிறாரு. அந்த கட்சியை அவர் கையில பிடிச்சி வச்சு சொத்து சின்னம் எல்லாம் அவருக்குங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அவரா போய் நாளைக்கு தோத்து போனா முக்குலத்தோர் பவர்ஃபுல்லா பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. இவரை தூக்கி போட்டுட்டு ஓபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆக்கிடுவாங்க. அந்த ஓபிஎஸ் உற்றுவாராக உள்ள வாய்ப்பே கிடையாதுங்கிறதான் மீண்டும் சொல்றேன். அதிமுக இப்ப இருக்கிற நிலைமையில அதிமுக பாஜக அணி ஜெயிக்க முடியுமா? 30 விழுக்காடு ஓட்டு எடப்பாடி தலைமைக்கு வருங்கிறத இன்னும் கொஞ்சம் கட்சியை சேர்த்தாலும் 30 விழுக்காடு ஓட்டு மேல வராதுங்கிறத ஓபிஎஸ் அமித்ஷாட்ட சொல்லிட்டு வந்துட்டாரு. நான் விழாள கவுண்டர் எதுக்குறாங்க சொல்லிட்டாரு, நான் வின்னர் எதுக்குறாங்கன்னு சொல்லிட்டாரு, முக்குலத்தோர் முழுக்க எதிராக இருக்காங்கிறதையும் சொல்லிட்டு வந்துட்டாரு. 30% அப்படிங்கிறது கணிசமான இடங்களை அதிமுக கொடுக்கும்ல. வன்னியர் பெல்ட்லையும் கொங்குவேளாளர் பெல்ட்லையும் அவருக்கு சீட்டை கொடுக்கும். கடந்த முறை வென்றதை விட அதிக வாய்ப்பு இருக்கா? அது இல்லை, 30 சீட்டுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. சீட்டு 30 தான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட கேட்க இல்லை. அது மற்ற அணி அமைதர் பொறுத்தான அடுத்தது சொல்ல முடியும். இப்ப இருக்கிற அணி அதிமுக பாஜக இருக்காங்க. சரி, பாமக அணி எப்படி வருதுன்னு சொல்லி தான் சொல்ல முடியும். நம்ம ஓவரா கற்பனையில விருப்பத்துக்கு பேசாங்க. இப்ப இருக்கிற நிலையில 30 வரும். 45 விழுக்காடு ஸ்டாலின் வந்துருவாரு. ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்குள்ள வித்தியாசம் 10 விழுக்காடுக்கு மேல கண்டிப்பா இருக்கும். கடந்த முறை ஜெயிச்சது கிட்டத்தட்ட 75 இடங்கள் அணி ஜெயிச்சது. பாமக இருந்தது இல்ல. கலைஞர் அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த அரசியல் அதிகாரத்துக்கு ஒரு 5 விழுக்காடு ஓட்டு இருக்குது. கலைஞர் அவங்களுக்கு இலவசங்கள் பயன்பட்டது. இன்னைக்கு அரசியல் அதிகாரம் இலவசம்லாம் ஸ்டாலினுக்கெல்லாம் பயன்படும். ஸ்டாலின் தானே அடுத்தால 10 லட்சம் மடிக்கணடி, பொங்கலுக்கு 5000, அது டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி பெண்களுக்கு இல்லை, அதில் போட்டு அந்த இலவச ஓட்டை 35ங்கிறது 40 இலவசமா எடப்பாடிக்கு வந்த மாதிரி இந்த இடம் இலவச ஓட்டு ஸ்டாலினுக்கெல்லாம் தூக்குது. அந்த இலவச கொடுக்க முடியாம எதிர்கட்சியா இருக்கிறதுலே 5 விழுக்காடு அடிபட்டு போகுமே. அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்னு பாஜக முயற்சி பண்ணுமா? அமித்ஷா நினைப்பாரா? நினைச்சு நடக்கலைங்கிறத நம்ம மக்களவை தேர்தலில் பார்த்தோம். எடப்பாடியை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பிடிய விட்டாச்சு. இனி இடுக்கி பிடிக்க முடியாதா? முடியாது. இரட்டையிலை உட்பட அது ஓபிஎஸ் சொல்லிட்டு வந்திருக்கிறார். இது பொதுச் செயலாளர் தேர்தல் செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க, அப்பந்தான் இது இரட்டை தலைமைக்கு வருவாருன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அமித்ஷா பதிலே சொல்லலையே. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லல, பயிர் சொல்லாம விட்டுட்டாரு. ஆகவே எடப்பாடி தலைமை தான் இப்ப பாஜக இருக்கும், மற்ற கட்சிகளுக்கும் இருக்கும். கண்டிப்பா எடப்பாடி தலைமை தான். ஷீட் ஷேரிங்ல
அண்ணாமலையை வச்சு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னு அண்ணாமலையை வச்சு கையை முறுக்குறாங்க சீட் ஷேரிங்ல. அண்ணாமலை ஒரு முக்கியத்துவம் இல்லையா பாஜக? அண்ணாமலை வந்து நீங்க தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் அந்த மேட்டர் இருக்குது இல்லையா, அப்போ நயினார கங்கை கொண்ட சோழபுரத்தில் புகழ்ந்து பேசின மோடி தான் இங்க கோயம்புத்தூர்ல அயன்மேன்னு சொல்லி அண்ணாமலையை தட்டி கொடுத்து இப்போ மோடியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி PL சந்தோஷும் அண்ணாமலையும் அமித்ஷாவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 1-to-1 கொண்டு வரணும்னு கருதுறாங்க. அண்ணாமலைக்கு ஏழியர் NDA CM கேண்டிடேட்டை எடப்பாடி ஏத்துக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் அங்க முடிவு பண்ணுவாங்க. ஓப்பனா சொல்லிடுறேன் சார், 8 விழுக்காடு எடுத்த சீமான் தனிச்சு நின்னா எடப்பாடியை மேலும் பலகீனப்படுத்துவாரு. எடப்பாடி விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்காததுல பலகீனப்படுத்துவாரு. NDA ஈரோடு கிழக்குல நிற்காததுல பலகீனப்படுத்துவாரு. பார்லிமெண்ட்லேயே இந்தியாவிலேயே 8 எடுத்து சாதனை படைச்சவர். அசம்பிளில் அதிகம் வர வாய்ப்பு இருக்குன்னு IP ரிப்போர்ட், குஜராத் ரிப்போர்ட் எல்லாம் போயிருக்குது. ஸோ ஒரு அண்ணாமலை மூலமா எடப்பாடியை சம்மதிக்க வச்சு சீமானை NDA கேண்டிடேட் ஆட்டு சொல்றதுக்கான ஒரு மூவை தான் அமித்ஷா, PL சந்தோஷ், அண்ணாமலை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் எடப்பாடி அதுக்கு சம்மதிக்க மாட்டார். 99% சம்மதிக்க மாட்டார். சம்மதிக்க மாட்டாருன்னா அப்படின்னா பாஜகவை கூட வச்சிருப்பாரா இல்லை கட்டி விட்டுருவாரு? பாஜகவை கூட வச்சிருக்கிறது தான் பாஜக விரும்பும். அவரும் பாஜகவை கலத்தி விட முடியாது. ஏன்னா சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு அலறி அடிச்சு பயந்து போய் தான் அவர் சரண்டர் ஆயிருக்காரு. பாஜகவும் இவரும் விஜயம் சேர்ந்துட்டோம்னா நம்ம ஒண்ணுமில்லாம போயிருவோம்னு நயினாரு தமிழிசை சொன்னதை கண்டு பயந்து தான் பாஜகவும் சரண்டர் ஆயிருக்காங்க. 2மே சரண்டர் பார்ட்டிங்க. சரி, நீங்க சொன்னீங்க அண்ணாமலையை வைத்து ஒரு திட்டம் வகுக்கப்படுது, அது முக்கியமாக சீமானி முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தலாம் என்று. அதுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். சீமானே ஒத்துக்கல. இன்னைக்கு திருப்பரங்குன்ற மேட்டர்ல அவரு தெளிவா வந்து பாஜகவுக்கு எதிராக தான் பேசியிருக்கிறார். சரி, அண்ணாமலையும் எடப்பாடி CM ஆகணும்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டாரு. இல்ல, அண்ணாமலை எடப்பாடி CM நினைக்க மாட்டார். அப்போனா தேர்தலில் ஒன்னா சேர்ந்து போட்டிட்டாங்க அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் இருக்காது. அந்த பகுதியில் 2 பேருமே முக்கியமான தலைவர்கள். எப்படி வெற்றி சாத்தியம்? 30 விழுக்காடுக்கு மேலே வராது நான் சொல்லிட்டேன். அப்புறம் வெற்றி சாத்தியத்தை பற்றி நீங்க என்ன சார்? கொங்கு மண்டலத்துல கேட்க கொங்கு மண்டலத்திலையும் வந்து ஈரோடு கிழக்குல எடப்பாடி நிற்காததுனால நான் வன்னியர்கள் மத்தியில ஒரு என்னையா இவர் சீமான் சுத்த வீரன் கோளை நாய்கள் களத்தை விட்டு வெளியேறிட்டாருன்னு எடப்பாடியும் சேர்த்து அடிச்சுட்டார சீமானுங்கிறதுல நான் வன்னியர்கள் நான் வெள்ளாள கொண்டர் மத்தியில ஈரோடு கிழக்குல நிற்காதது வந்து ஸ்டாலினை ரொம்ப தூக்குது. அடுத்த கட்டமா நின்ன சீமானுக்கும் ஒரு பூஸ்டர் கொடுக்குது. ஈரோடு கிழக்குல களத்தை விட்டு ஓடுனது கொங்கு மண்டலத்திலே அவர் அசிங்கம் அவமானம். அவர் ஓடுனது காரணம் நின்னா தனக்கும் சீமானுக்கும் டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு ஓடிட்டாரு. யார் வேணாலும் என் முன்னாடி உட்கார ஆதாரத்தை கொடுக்குறேன். அண்ணாமலை பாஜக நீடிப்பாரா? கண்டிப்பா மோடிக்கு ஒரு வேலை அடிச்சுன்னா 2029 மோடி சாதனை பண்றதுக்கு நீடிக்கணுங்கிறதா எங்க விருப்பம். நீடிப்பார். தனி கட்சி ஆரம்பிப்பாருங்கிற பேச்சு. அவர் மோடிக்கு ஒரு வேலை அடிச்சுனா இருப்பாரு. மோடிக்கு என்ன ஓட்டத்தை நிறைவேற்றதுக்கு தான் இப்போ சில வேலைகளை செய்யறாருன்னு நாங்க கருதுறோம். ஆனா நீங்க முழுக்க நம்பிக்கை நம்பலையா? இல்ல, அவர் வந்து தமிழக பாஜகவின் முகம். 18 விழுக்காடு ஓட்டுக்கு அவர் தான் ஹீரோ. அவர் மோடியை நம்பி வந்திருக்கங்கிறத தெளிவா சொல்றாரு. ஸோ மோடிக்காக கட்சியில தான் தொடர்வார். ஆனா நீங்க சொல்றீங்க எடப்பாடி முதலமைச்சர் ஆவதை அண்ணாமலை விரும்ப மாட்டார் அப்படின்னு நீங்களே தெளிவா சொல்றீங்க. இல்ல, அது உண்மை தானங்க. நான் ஏங்க மறைச்சு பேசுறேன்? அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அடுத்த தேர்தலில் சந்திக்க போகும்போது அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பார், விஜயோட கூட்டணி அமைப்பார், இப்படி வருகிற செய்திகள் எல்லாம் அந்த கூட்டணிக்கு அஜித்தை கொண்டு வந்து அஜித்தை சீஃப் மினிஸ்டரா சொல்லுவார். ஏன் சார் கதைகளை விட்டுட்டு இருக்கிறீங்க? கதைகளை விட்டுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு கதைன்ட்டேனே. நீங்க நம்பலையா? அது கதைன்னு சொல்லிட்டேனே சார். ஆனா அண்ணாமலைய நீடிப்பாரா இல்லைங்கிறதே சந்தேகம் இருக்குல்ல பாஜக கூட்டணியில. இப்ப நீடிக்கிறார் சார். நீங்களும் அவர் மாதிரியே சொல்றீங்க. அவர் சொல்றாரு இப்போதைக்கு இருக்க, நாளைக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அது எல்லாத்துக்கும் தானே பொருந்தும். உங்களுக்கு சந்தேகம் இருக்கு சார்? அவர் மோடிக்கு வேல்யூ அடிஷனா இருப்பாருங்கிறது என் நம்பிக்கை சார். ஆனா பாஜக தான் இருக்கணுங்கிற அவசியம். பாஜக தான் சார் இருக்கிறாரு. இல்ல, மோடிக்கு வேல்யூ அடிஷனா சார் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. நான் அந்த எதிர்பார்ப்புல இல்லாதவன். எதுக்கு எதிர்பார்க்கறாங்க? நான் மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கணும்னு அவரை எதிர்பார்க்கிறேன். சரி, நீங்க சொன்னீங்க அண்ணா திமுக அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்க லீடர் ஆயிடலாம், லோக்கலா லீடர் ஆயிடலாம், அவங்க எல்லாருமே கேண்டிடேட் ஆயிடலாம். விஜய் கூட 50 கேண்டிடேட் தர மாட்டான். அண்ணாமலைக்கு தனி கட்சி ஆரம்பிச்சா கேண்டிடேட் எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பிஜேபியில் அதிருப்தி கோஷ்டி எல்லாம் அண்ணாமலை கூட இருக்கான். சரி, நீங்க நான் மோடிக்கு வேல்யூ அடிஷனா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். அண்ணா திமுகவுடைய அணி இன்னும் பெருசாகுமா இல்லைங்கிறது இப்போதைக்கு தெரியாது. நீங்க அது ஒரு சிக்கல் இருக்கு. எந்த விஜய மிகப்பெரிய சக்தின்னு சொன்னாரோ, எந்த விஜய தமிழிசை நயினார்னு எல்லாம் கூப்பிட்டாங்களோ அந்த விஜயால இவங்களுக்கு ஆப்பு இருக்கு. எப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் எம்ஜிஆர் பேரை சொல்லி 2006 நிற்கும்போது உளுந்தூர்பேட்டை, செங்கம் போன்ற பல விடுதலை சிறுத்தைகள் தொகுதியில
தேமுதிக வந்து 20 விழுக்காடு வாக்கு வரை எடுத்துட்டான். ஜெயலலிதா எம்ஜிஆர் போல மறைக்கிறாங்கன்னு அந்த ரெட்டையில நிற்காத தொகுதியிலெல்லாம் அதிமுக தொண்டை மதிமுகவுக்கும் போடாம விசிகாவுக்கும் போடாம தேமுதிக கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு போட்டுட்டான். இப்போ செங்கோட்டையனை கூப்பிட்டுக்கிட்டு இவர் நாஞ்சில் சம்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு தென் முத்துகிருஷ்ணன், எங்க ஒரு முத்துகிருஷ்ணன் கன்னியாகுமரி தொகுதி எம்எல்ஏ, அவரை கூப்பிட்டுக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு விஜயகாந்த் மாதிரி கருப்பு எம்ஜிஆர் வர்ற மாதிரி நான் ஆணையிட்டால் இங்க ஜனநாயகம் படத்துல எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் வரும்போது, அந்த இங்கேயும் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வரும்போது, இந்த கூட்டணி கட்சிகள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் எப்படி கேப்டன் விஜயகாந்த் ஜெயலலிதாவையே எம்ஜிஆர் போல மறைக்கிறாங்கன்னு மதிமுக விசிக தொகுதிகளில் எம்ஜிஆர் வாக்காளர்கள் ரெட்டையில நிற்காதனால கேப்டன் விஜயகாந்துக்கு போட்டு 20-18ன்னு 8 எடுத்தவரை தூக்கி விட்டாங்களோ, அதே மாதிரி இந்த எம்ஜிஆர் அபிமானிகள் ஓட்டு கூட்டணி கட்சிகள் நிற்கக்கூடிய தொகுதியில விஜய் தலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி அரசியல நாளைக்கு என்ன நடக்குன்னு ஒரு அறிவு இல்லாம அவரே சிஏ எதிர்க்கிறாரு, வக்போட இது பண்றாரு, சாரை எதிர்க்கிறாரு. மோடி எதிர்ப்புல தான் அவருக்கு வாழ்வே இருக்கு, பொழைப்பே இருக்கு. அவர் எப்படி மோடி இருக்கக்கூடிய அணிக்கு பாஜக அணிக்கு வராங்கன்னு தெரியாம பேசி சொந்த காசுல சூனியம் வச்சவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்காளர்களால எடப்பாடி ஏற்கனவே ஓட் ஆன்சரிங் கெப்பாசிட்டி கிடையாது எடப்பாடிக்கு. ஜாதி அடிப்படையிலான வன்னியர் வெள்ளாள குன்ற அல்லாத செங்குந்தர், பறையர், முத்தரையர், தேவேந்திரர் இந்த ஓட்டுகளை எடுத்துதான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது 1 விழுக்காட்டுல இருந்த சீமான் 8 விழுக்காட்டுல வந்துட்டாரு. எப்பா இது உண்மைப்பா, டேட்டாப்பா, ஒன்ன மாதிரி கட்டுக்கதையோ புராடோ மோசடித்தனமும் பண்ணல. நானும் நாடார் தான், சீமான் நாடார் தான். ஜெயலலிதா இருக்கும்போது 1% எடுத்த சீமான் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாத 2 ஜாதி கட்சி அவர் போனதுனால நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை எடுத்து தான் 8% வந்திருக்கிறாரு. மீண்டும் அந்த வேலையை எடப்பாடிக்கு எதிராக அவர் தெளிவா செய்யறாரு. முக்குலத்தோரை திருப்பி விடனாலும் சரி, ஜாதி வாரி கணக்கெடுப்புல நான் வன்னியர்களை கையில் எடுக்கிறதுனாலும் சரி, எல்லா விஷயமும் எடப்பாடியை குறி வச்சு சீமான் வெரி கிளவர் அண்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் போல்டு கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. அது ஒரு சைடுல எடப்பாடி பலகீனப்படுவார்னா, இன்னொரு சைடுல விஜயால அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா போல மறைச்சி தன்னை முன்னிறுத்த பாக்குறாருன்னு செங்கோட்டையன் மூலமா அதுலயும் பலகீனப்படுவார். இதுல எடப்பாடி கூட கூட்டணி போறவன் கதை அம்பேல். இதுதான் இன்னைக்கு பொசிஷன்ல இருக்கு. அதனாலதான் நாங்க சொல்றோம் வெற்றி வாய்ப்பு கம்மி. அதனால சீட்டாவது 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரையை வாங்கி பெர்சன்டேஜை காட்டுவோம். அது 29 மோடிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றோம். இதுதான் உண்மை. இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிங்க. நன்றி நிஜந்தன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.